குறிப்பாக மக்களுக்கே அதிகாரம் என்கிற அந்த முழக்கம் இப்பொழுது இல்லாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிற, கேரளாவிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிற SIR, இந்த பாஜக அரசு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களுமே ஒரு ஃபெயிலியர் மாடலாகத்தான் இருக்கிறது. SIR ஆக இருக்கட்டும், மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்துகிற நடவடிக்கையில மட்டும்தான் இந்த ஒன்றிய அரசு கவனம் செலுத்தியுள்ளது. மாநில அரசுக்கு மீது அதிகமான பளுவை தருகிற திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையிலெல்லாம் இப்பொழுது மாற்றி ஒன்றிய அரசு தன்னை எதிர்க்கிற எல்லோரையும் சிறையில் அடைக்கிறது. கட்சியினுடைய தேசிய தலைவர் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளை SDPயினுடைய இந்த தேசிய செயற்குழு கருதுகிறது. தமிழ்நாடுனால மோடி அரசுக்கு, மோடி ஷா அரசுக்கு ஒரு வேப்பங்காயாகத்தான் கசக்கிறது. ஒரு தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிற கோவைக்கும் மதுரைக்கும் கொடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? நேற்றிலிருந்து நடைபெற்றிருக்கிற இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு விதமான நாட்டினுடைய சூழல்களை, அரசியல் சூழல்களை விவாதித்து நாங்கள் நிறைய முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த நாட்டில் நடைபெறுகிற ஒன்றிய அரசு செய்கிற அவருடைய திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாம் இந்த நாடு ஒரு ஆபத்தான ஒரு முன்னுதாரணத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக எங்களது தேசிய செயற்குழு கருதுகிறது. குறிப்பாக மக்களுக்கே அதிகாரம் என்கிற அந்த முழக்கம் இப்பொழுது இல்லாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இது பற்றியும் நாங்கள் மிக ஆழமாக இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் ஆய்வு செய்து பல்வேறு முடிவுகள் எடுத்திருக்கிறோம். அதுபோல கடந்த கேரளாவினுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தல், நடைபெறவிருக்கிற தமிழ்நாடு, மேற்கு வங்காளத்தினுடைய தேர்தல், மகாராஷ்டிராவினுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஆகியவற்றை பற்றியும் எங்களது தேசிய செயற்குழு மிகவும் ஆழமாக விவாதித்திருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிற, கேரளாவிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிற SIR, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த முயற்சியினை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என்று சொல்லி இந்த தேசிய செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலும் மேற்கு வங்காளத்திலும் இப்பொழுது எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து எல்லா மக்களையும் கணக்கீட்டு படிவத்தின் மூலமாக உட்கொண்டு வருகிற இந்த தேர்தல் ஆணையம் அஸ்ஸாம்ல எனுமரேஷன் ஃபார்மே கொடுக்கல, அங்கே கணக்கீட்டு படிவமே கொடுக்காமல் அங்கே ஒரு SIR நடத்தி இருக்கிறது. எனவே இது ஒரு அப்பட்டமான பாஜக ஆளாத மாநிலங்களிலே புறவாசல் வழியாக அங்கே ஆட்சியை, அதிகாரத்தை பிடிக்கிற ஒரு நடவடிக்கையாக நாங்கள் இதனை கருதுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த பாஜக அரசு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களுமே ஒரு ஃபெயிலியர் மாடலாகத்தான் இருக்கிறது. SIR ஆக இருக்கட்டும், அதுபோல ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கட்டும், கொண்டு வருகிற அத்தனை திட்டங்களும் ஊழல் மலிந்ததாக, மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்துகிற நடவடிக்கையில மட்டும்தான் இந்த ஒன்றிய அரசு கவனம் செலுத்தியுள்ளது ஒழிய இவர்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை இவர்கள் செயல்படுத்தவில்லை. எனவே இந்த ஆட்சி அத்தனை நடவடிக்கைகளிலும் ஒன்றிய அரசு தோல்வியுற்று இருப்பதாக SDPயினுடைய தேசிய செயற்குழு கருதுகிறது. அதே போல இப்பொழுது கடந்த நாடாளுமன்றத்தில் இருந்து இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிற தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிற திருத்தம், அதனுடைய பெயர் ஆகியவற்றை இந்த தேசிய செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது. விக்ஷித் பாரத் கிராம்ஜி என்கின்ற இந்த ராம்ஜி என்கிற பெயரால் கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டம் என்பது அது காந்தியினுடைய இந்த நாட்டிற்காக உழைத்த சிற்பிகளுடைய பெயர்களை மறைக்கிற, அவர்களை கொச்சைப்படுத்துகிற நடவடிக்கையாக நாங்கள் கருதுகிறோம். எனவே காந்தி என்பது இந்த நாட்டினுடைய அடையாளம். காந்தியை கொன்றவர்கள் இப்பொழுது தேசத்தை கொள்கிறார்கள் என்பதாக SDPயினுடைய இந்த தேசிய செயற்குழு கருதுகிறது. எனவே இந்த பெயர் மாற்றத்தை வாபஸ் பெற வேண்டும். மாநில அரசுக்கு மீது அதிகமான பளுவை தருகிற திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது. எனவே எவ்வகையில் பார்த்தாலும் மக்களுக்கு கிஞ்சிற்றும் நன்மை பயக்காத இந்த திட்டங்களை உடனடியாக ஒன்றிய அரசு வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்படி குரல் எழுப்புபவர்களை எல்லாம் பொய்யான, போலியான PMLA, NIA போன்ற சட்டங்களின் மூலமாக சிறையில் அடைக்கிற நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு செய்து வருகிறது. பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன் என்று சொல்வது எல்லா மக்களுக்கும் அடிப்படை உரிமை என்பது பெயில். ஜெயில் என்பது ரொம்ப தேவைப்படுகிற, ரொம்பவும் இக்கட்டான தருணத்தில் மட்டும்தான் அவர்களை சிறையில் அனுப்ப வேண்டும் என்கின்ற அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையிலெல்லாம் இப்பொழுது மாற்றி
ஒன்றிய அரசு தன்னை எதிர்க்கிற எல்லோரையும் சிறையில் அடைக்கிறது. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் மிகப்பெரிய ஜனநாயக போராட்டங்களை மேற்கொண்ட எஸ்டிபி கட்சியுடைய தேசிய தலைவர் ஏறத்தாழ ஓராண்டுகளாக சிறையில் இருக்கிறார். அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த குற்றத்தின்படி 7 ஆண்டுகள் தான் அந்த குற்றத்திற்கே தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் 1 வருடமாக வெயில் காலத்திலேயே அவர் இருக்கிறார். எனவே இந்த சட்டம் என்பது, அவர் மீது புனையப்பட்டிருக்கிற வழக்கு என்பது முழுவதும் பொய்யானது, போலியானது, அரசியல் வஞ்சகத்தன்மையோடு தன்னுடைய எதிராளிகளுடைய குரல் வலையை நெருக்கிற நடவடிக்கையாக கட்சியினுடைய தேசிய தலைவர் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளை எஸ்டிபியினுடைய இந்த தேசிய செயற்குழு கருதுகிறது. எனவே பொய்யான போலியான குற்றச்சாட்டுகளின் கீழ் இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற நமது தலைவர் MK ஃபைசி, அதுபோல உமர் காலித் உள்ளிட்ட அனைத்து ஆர்வலர்களையும் உடனடியாக ஒன்றிய அரசு அவர்கள் சிறையிலிருந்து விடுவித்திட வேண்டும். பொய்யான நடவடிக்கைக்காக பயன்படுத்துகிற இந்த PMLA, NIA போன்ற சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 4வதாக, மாநில சட்டமன்ற தேர்தல்களில், வரவிருக்கிற தேர்தல்களில் SDP கட்சி நிச்சயமாக தமிழகம், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநில தேர்தல்களில் நிச்சயமாக போட்டியிடும். அது எவ்வாறு போட்டியிட வேண்டும், அதற்கான தயாரிப்பு வேலைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த தேசிய செயற்குழு ஆய்வு செய்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்காக வேண்டி SDPI தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் BLA 1, BLA 2, BLC போன்ற நடவடிக்கைகளை இப்பொழுது விரைவுபடுத்தி இருக்கிறோம். எனவே நல்ல முடிவுகளை SDPIயினுடைய தேசிய செயற்குழு இந்த செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக எடுத்திருக்கிறது. இந்த முடிவுகளுக்கு அனைத்து மக்களும் ஆதரவினை தர வேண்டும் என்று கட்சியினுடைய தேசிய செயற்குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் தானே நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பீகாரினுடைய தேர்தல் பிரதிபலிப்பு தமிழ்நாட்டில் இருக்கும், SIR மூலமாக வந்துவிடும். இதெல்லாம் இந்த பாட்சா தமிழ்நாட்டை பலிக்காது. வேற எந்த மாநிலத்தில் வேண்டுமானால் இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த பாட்சாவும் இங்கே பலிக்காது. இங்கே இருக்கிற தமிழக மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில இப்பொழுது ஏற்கனவே ரவியின் வழியாக, ஆளுநருடைய வழியாக தமிழ்நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இணையாக ஒரு அரசை நடத்த முயற்சி செய்வார்கள். இப்பொழுது திருப்பரங்குன்றம் பிரச்சனையை இப்பொழுது நீதிமன்றத்தின் மூலமாக மக்களை மதங்களாக பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள். SIRின் வழியாக வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எப்படித்தான் அவர்கள் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் தமிழ்நாட்டிலே பாஜகவிற்கு இடமில்லை என்பதை வரவிருக்கிற தேர்தல்கள் நிரூபிக்கத்தான் போகிறது. எடுக்கிற முயற்சிகள் ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அந்த பாஷா பலிக்காது என்பதைத்தான் வர தேர்தல்கள் காட்டப்படும். கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஒன்றிய அரசு. இல்ல, அது ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் என்பது போல தமிழ்நாடுனாலே மோடி அரசுக்கு, மோடி ஷா அரசுக்கு ஒரு வேப்பங்காயாகத்தான் கசக்கிறது. இன்னைக்கு லக்னோவிற்கும் அது போன்ற வட மாநிலங்களுக்கும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வழங்கி இருக்கிற ஒன்றிய அரசு ஒரு தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிற கோவைக்கும் மதுரைக்கும் கொடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? அதிலும் எல்லா வகையிலும் தொழிலில வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை ரிசர்வ் பேங்கே 4 நாட்களுக்கு முன்பாக ஒத்துக்கொண்டிருக்கிறது. அப்ப எப்படியோ தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு சுதந்திரமாக தமிழக மக்கள் தொழிலே முன்னேறுகிறார்கள். அதை ஏதாவது ஒரு வகையில அதை தடுக்க வேண்டும் என்ற நடவடிக்கையாகத்தான் இந்த நடவடிக்கை பார்க்கிறோம். இது அப்பட்டமான ஒரு சட்ட விதிமுறை மீறல். தமிழக அரசினுடைய, தமிழகத்தினுடைய கோரிக்கையை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். தமிழ்நாட்டுடைய மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வழங்கப்பட வேண்டும். அந்த கோரிக்கைக்கு SDPI எப்பொழுதும் என்னுடைய ஆதரவை வழங்கும். சட்டமன்ற தேர்தலில் SDPI கட்சி எந்த கட்சிக்கு ஆதரவு? அதான் ஏற்கனவே இங்க நடத்தின BLA 2 அந்த முகாமில் கூட நம்ம ஊட நண்பர்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். SDPI பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இருக்கிற அரசியல் சூழல்களை நாங்கள் தீவிரமாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். கட்சியை பலப்படுத்த வேண்டியது ஒரு தேர்தலுக்கு முன்பு மிக அவசியமாக இருக்கிறது. எனவேதான் ஒரு 68,000 பூத்துகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இப்போது 75,000 தேர்தல் ஆணையம் உயர்த்தி இருக்கிறது. அதில் ஒரு பாதி அளவிலான பூத்துகளிலாவது கட்சியினுடைய பலத்தை அதிகரித்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கைக்காக வேண்டி BLA 1, BLA 2, BLC போன்ற முகாம்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி இப்பொழுது விரைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஜனவரி மாதத்துல கட்சியினுடைய மாநில பொதுக்குழு இதற்காக வேண்டி கூடவிருக்கிறது. அதுல கட்சியினுடைய வரவிருக்கிற 2026 தேர்தல் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை அதுல விவாதித்து தேசிய தலைவர்களுடைய முன்னிலையில நாங்கள் அந்த முடிவுகளை அறிவிப்பதாக இருக்கிறோம். நடைபெற்ற
ம் திருவண்ணாமலை பாஜக மொத்தம் மாநகராட்சி கைப்பற்றிருக்காங்க. ஆமா. அது எப்படி பாக்குறீங்க? அதான் நடைபெற்றிருக்கிற கேரளா மாநில தேர்தலில் எஸ்டிபி 4-5 இடங்களில் 104 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அது பெரிய பெரிய கூட்டணிகளுக்கு இடையெல்லாம் இந்த தேர்தல் இந்த தேசிய செயற்குழுவிலும் இதை பற்றி விவாதிக்கப்பட்டது. பெரிய கூட்டணிகளுக்கு நடுவில் எஸ்டிபி தனித்து நின்று 104 இடங்களில கேரளாவில் வெற்றி பெற்றிருக்கு. ஒரு மாபெரும், அதுவும் காசு கொடுக்காம, ஓட்டு காசு கொடுக்காம, கொள்கையை மட்டும் சொல்லியே ஒரு மாபெரும் வெற்றியை எஸ்டிபி பெற்றிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, திருவனந்தபுரத்துல மட்டும் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டு மொத்தமாக கேரளாவையே பிடித்தது மாதிரி வந்து மோடியும் அதே போல பாஜக பரிவாரங்களும் அதை வந்து ஒரு எக்ஸாகரேட் பண்றாங்க, ஒரு பெருசுப்படுத்துறாங்க. உண்மையிலேயே பார்த்தால் கடந்த தேர்தலை விட ஒரு 50,000 ஓட்டு தான் அவர்கள் பாஜக இப்பொழுது இந்த முறை வந்து கூடுதலாக வாங்கியிருக்கிறார்கள் விவரங்கள்லாம் வருகிறது. எனவே இது வந்து ஊதி பெருக்கப்படுகிற ஒரு பொய்யை தவிர பாஜக கேரளாவில இன்னும் அவர்கள் வந்து கால் ஊன்றவில்லை என்பதற்கான உதாரணங்களில் ஒன்றுதான் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல். அதனால அது உண்மையிலே மிகைப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரம் மதச்சார்பற்ற சக்திகள் இன்னும் வலுவாக மக்களிடத்தில் செல்ல வேண்டிய அவசியத்தையும் இந்த தேர்தல் வந்து நமக்கு வந்து உணர்த்தியிருக்கிறார். என்ன ஹிந்தியில எதுவும் கேள்வியில் இல்லையா? போதும். ஹிந்தியில என்ன இருந்தாச்சு கேள்வி. தேங்க்யூ. வருகிற இந்த ஊடக நண்பர்களுக்கு நன்றி.